அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்க கேள்வி கேளுங்க. இஸ்லாத்தோட ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்க. சரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வள எலும்புல இருந்து ஹவ்வாவை படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆமா. அப்ப கணவன் வள எலும்புல இருந்து மனைவியை படைச்சதா அல்லாஹ் சொல்லும் போது, இப்ப என்னுடைய வள எலும்புல இருந்து தான் என் மனைவி வந்தாளா? அப்படி வந்திருந்தா இப்ப எத்தனை உலகத்துல இறந்து போயிடுறாங்க, அடுத்த கல்யாணம் பண்றாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த கல்யாணம் பண்றாங்க. இப்ப அவங்களுக்குலாம் இப்ப 2 வலாயலம்ல இருந்து படைச்சதா அர்த்தமா? இது எப்படி சாத்தியமாகுது? அந்த ஒரு விளக்கத்தை கொடுங்க, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சிறப்பான ஒரு கேள்வி. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விக்கான விளக்கம் உங்களுக்கு இப்ப கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம். உங்களுடைய மனைவியை பத்தி நீங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது என் மனைவியை அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணியத்தோட பேசுங்க. அவன்னு பேசக்கூடாது அடுத்தவங்ககிட்ட. நீங்க தனிப்பட்ட முறையில் மனைவியை எப்படி உண்மை பேசலாம், ஆனா அடுத்தவங்ககிட்ட பேசும்போது அவ என்ற வார்த்தையை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ உங்களுக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் அதில் கிடைக்கும். அவசியம் வீடியோவை முழுமையா பாருங்க. சரி, நீங்க கட் பண்ணிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். சரி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அருமையான ஒரு கேள்விய சகோதரர் கேட்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியை தன் வலா எலும்பினால் படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லும்போது சந்தேகம் எப்படி வருதுன்னா, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி வலா எலும்பிலன்னு படைச்சா நம்மளுடைய மனைவியை நம்மளுடைய வலா எலும்புல தானே படைச்சிருக்கணும். அப்படி படைச்சிருந்தா நம்ம மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாலோ அல்லது நம்ம மனைவி இறந்துட்டாலோ நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்றோம்ல, அப்ப அந்த மனைவினாக்கா 2 வலா எலும்புல படைச்சாங்களா அப்படிங்கிற ஒரு சிறந்த கேள்விய அவர் கேட்டிருக்கிறாரு. நல்லா விளங்கிக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன் கரத்தால் படைச்சேங்கிறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை வலா எலும்பினால் படைச்சேங்கிறான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் கரத்தால் படைச்சுன்னு ஒரு இடத்துல சொல்றான், ஆதமை நாம் மண்ணால் படைத்தோம் என்று சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் நீரினால் படைத்தோம், மனிதர்களை நாம் கொதித்து எழுந்து வரக்கூடிய விந்து துளியிலிருந்து படைத்தோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் வருது இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது முரண்பாடு வரும். ஒரு இடத்துல தன் கரத்தினால் படைச்சேங்கிறான், ஒரு இடத்துல மண் எடுத்து படைச்சேங்கிறான், ஒரு இடத்துல நீரினால் படைச்சேங்கிறான், ஒரு இடத்துல விந்து துளியிலிருந்து படைச்சேங்கிறான். விந்து துளியிலிருந்து ஆதம படைக்கல, விந்து துளியிலிருந்து மனித குலத்தை பழகி பெருக செஞ்சாங்கிறான். இப்ப நம்மலாம் விந்து துளியிலிருந்து வந்தவர்கள். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணை எடுத்துட்டு வந்து தான் படைக்குதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்காக மலக்குகளிடம் அல்லாஹ் உத்தரவிடுறான், பூமிக்கு சென்று மண்ணை எடுத்து வாருங்கள், நாம் ஆதமை படைக்க போறோம், மனித குலத்தை படைக்க போறோம்ட்டு. அப்ப மலக்குகள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இருக்கும்போது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ரத்தம் சிந்தக்கூடிய மனிதர்களையா படைக்க போகிறாய் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் அறிந்த விஷயத்தை நீங்க அறிய மாட்டீர்கள், நான் சொல்வதை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிடுறான். உடனே அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு மண்ணை எடுக்கிறதுக்காக பூமிக்கு வராங்க. பூமியில மண்ணை எடுத்தா பூமி என்ன நீ அல்லாஹ் மீது சத்தியமாக என்ன அல்லாத அப்படின்னு சொல்லி பூமி பேசுது. உடனே திரும்பி போயிடுறாங்க. அடுத்தடுத்த மலக்குகள் வராங்க. எல்லா மலக்குகள்கிட்டையும் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு என்ன எடுக்காதன்னு சொன்னதுனால எல்லா மலக்குகளும் திரும்பி போறாங்க. அப்போ இஸ்ராயல் என்ற மலக்கு வராரு, நம்மளுடைய உயிரை வாங்குறாருல. இப்ப இந்து மதத்துல யம தர்மன் சொல்லுவாங்க, நம்ம இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம், உசுரை எடுக்கிறவரை. பெயர் மாற்றப்பட்டிருக்கும், விஷயம் ஒண்ணுதான். அப்ப அவர் மண் எடுக்கும்போது அதே வார்த்தையை சொல்லுது, அல்லாஹ் மீது சத்தியமாக என்ன அல்லாத அப்படிங்குது. உடனே அவரு மீறிக்கிட்டு அல்றாரு, நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்றேன், நீ மீறி எடுக்கிறியா அப்படின்னு பூமி கேட்கும்போது, எந்த அல்லாஹ் மீது நீ சத்தியம் எடுக்கிறாயோ அதே அல்லாஹ் தான் எனக்கு உத்தரவிட்டு இருக்கான் மண் எடுத்துட்டு வர சொல்லி. அந்த அல்லாஹுக்கு தான் நான் கட்டுப்படுவேன், நீ அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணா நான் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போயிடுறாரு. அங்க போய் அல்லாட்ட கொடுத்த உடனே, எப்படி நீ அள்ளிட்டு வந்த என் மீது சத்தியம் இடும்போது அப்படின்ட்டு.
எல்லாருமே என் மீது சத்தியம் விட்டதுனால திரும்பி வந்தாங்க, நீ மட்டும் அள்ளிட்டு வந்தியே எப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ். அதற்கு அல்லாஹ்ட்ட அவர் பதில் சொல்றாரு, யா அல்லாஹ், உன் கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டேன், நீதான் அள்ளி வர சொல்லி என்னை அனுப்பினான். உன் மீது சத்தியம் இடும்போது உன் மீது சத்தியம் இட்டாலும் உன் கட்டளையை நான் கடைபிடிக்க வேண்டும், உன் கட்டளைக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்று அள்ளிவிட்டேன், எடுத்துட்டு வந்து விட்டேன்றாரு. உடனே அல்லாஹ் ஒரு பதவியை கொடுக்குறான். நான் இந்த மண்ணினால் மனிதனை படைத்து அந்த பூமியில் சிறிது காலம் வாழச் செய்வேன், அவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய தன்மை, அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோ. ஏன்? ஆரம்ப காலகட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு பழகி பெருக செஞ்ச மனிதர்கள் மத்தியில நேருக்கு நேரா மலக்குமார்கள் வருவாங்க, நம்ம கண்ணுக்கு இப்பயும் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. ஏன்னா உயிரை வாங்கக்கூடிய அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த நபர் கண்ணுக்கு தெரியப்படும். அந்த ரூஹ் வெளியாகும் போது, வெளிப்படுத்தும் போது அல்லாஹ், நீங்க பார்த்துருக்கலாம், இறந்து போறவங்களுடைய கண் எதையோ பார்த்து பயப்படுவாங்க, ஒரு சிலர் சிரிப்பாங்க. ஏன்? அழகிய தோற்றத்தில் உயிரை வாங்கும் போது சிரிப்பு வரும். கொடூரமான ஒரு ரூபத்துல உசுரை பிச்சு எடுப்பாங்க, சேலையை முள்ளு மேல போட்டு இழுத்தா எப்படி வரும், அந்த மாதிரி பிச்சு உசுரை வெளியே எடுக்கும்போது வேதனை, அந்த பயம், அவங்க மலக்க பார்த்த உடனே பயம், யமதர்மனை பார்த்தா பயம் வருமே. எப்ப அதை பத்தி பேசும்போது என் மண்டை முடியெல்லாம் சிலுக்குது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல உசுரை எடுப்பாங்க. அந்த ஒரு தன்மையை அல்லாஹ், அந்த பதவியை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குறான் அல்லாஹ். யமதர்ம ராஜா அவர் தான் யமன். நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த ஒரு தன்மை மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது படைப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்திருக்கு, எந்த மாதிரியான ஒரு நிலை நடந்திருக்குங்கிறத விளங்கி கொள்ளணும். அப்போ மண்ணை எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே அல்லாஹ் தஆலா அதை படைக்கிறான். எப்படி படைக்கிறான்னா, ஆதமை இறைவன் தன் சாயலில் படைத்தேங்கிறான். அல்லாஹ்வுடைய